நாம் இப்போ ஓசோ அவர்களின் தந்திரா அண்ட் யோகா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ செக்ஸ் கோஸ் ஆன் வித் நோ சென்சிட்டிவிட்டி இன் இட், தென் யூ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட். அதாவது உங்களுடைய காம உணர்வு அல்லது பால் உணர்வு, உங்களோட உணர்வு திறன் இல்லாமல் நீங்கள் அதை மேற்கொண்டீங்கன்னா அதை உங்களால் புரிஞ்சுக்க முடியாது. ஒன்லி டீப் சென்சிட்டிவிட்டி கேன் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங். எந்த விஷயமாக இருந்தாலும் நம்ம அதை ஆழமாக உணர்ந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும். அது என்ன விஷயமா என்ன வேணாலும் இருக்கலாம். எ டீப் ஃபீலிங், எ டீப் மூவிங் இன் இட் கேன் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங். அதாவது எந்த ஒரு உணர்வாக இருக்கட்டும், உங்களுக்கு உணர்வு என்ன வருது? இப்போ சந்தோஷமான உணர்வுனா எத்தனை இருக்குது? சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருக்கிறது, அப்புறம் துக்கமாக இருக்கிறது, அப்புறம் என்ன உணர்வு இருக்குது? நம்மளுக்கு இயற்கையான பசி உணர்வு, காம உணர்வு, இந்த மாதிரி நம்ம பாடிக்குன்னு உணர்வுகள் இருக்குது. ஓகேவா? உணர்வு இல்லாமல் பாடி இருக்கவே முடியாது. இப்போ கில்லுனா வலிக்கும். யாராவது எனக்கு நான் துறவர வாழ்க்கையை மேற்கொள்கிறேன், நான் வெளியில் ஒரு சாமியார் மாதிரி ஆக்ட் பண்ண, அவரை போய் கில்லுனா வலிக்காமல் இருக்க போதா? வலிக்கும். அதனால் இந்த உணர்வுகளில் நம்ம எப்பயுமே டீப்பாக சென்சிட்டிவிட்டி அதோட உணரணும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன உணர்வு வருது அப்படின்றத நீங்கள் உணரணும். எதையுமே நீங்கள் உணராமல் கடந்து செல்ல முடியாது, அதிலேருந்து தப்பிக்கவே முடியாது. ஸோ நீங்கள் அதிலேருந்து ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் போகணும் அப்படின்னா அதை ஒரே ஒரு வழி, நீங்கள் ஃபுல்லாக டீப்பாக அது என்னான்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உணர்ந்தால் மட்டும்தான் அதிலேருந்து நீங்கள் வெளியேற முடியும். இப்போ நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, எவ்வளோ சாப்பிட முடியும்? ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு திகட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ ஆனால் நீங்கள் அந்த இதை சாப்பிட்டு தான் ஆகணும். நான் சாப்பிடவே மாட்டேன், பசியிலேயே இருப்பேன், ஆனால் எனக்கு பசி உணர்வு போகணும் அப்படின்னு நம்ம நினச்சா எப்படி அது ஒரு முட்டாள்தனமாக இருக்குமா? அதே மாதிரி உங்களுக்கு தூக்கம் வருது, நான் தூங்கவே மாட்டேன், தூங்கி நல்லா தூங்கினா தான் நீங்கள் அதிலிருந்து விடுதலை அடைய முடியும். நீங்கள் தூங்கவே இல்லை அப்படின்னா திரும்பி உங்களுக்கு தூக்கம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். பசியில் இருந்தீங்கன்னா திரும்பி பசிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அது மாதிரி தான் இந்த பால் உணர்வு எல்லாமே. நான் அதிலேருந்து வெளியே வரேன்னு நீங்களாக உங்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்கலாம், ஆனால் அது நீங்கள் உங்களால் வெளியே வரவே முடியாது. இட் கேன் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் செக்ஸ் ஒன்லி இஃப் யூ மூவ் இன் இட் அஸ் அ poet மூவ்ஸ் amidst flowers. அதாவது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் செக்ஸ். நீங்கள் எப்போ செக்ஸை புரிஞ்சுக்க முடியும்னா அதோட நகர முடியணும். எப்படி ஒரு பொயட் ஒரு கார்டனில் ஒரு ஃப்ளவர் மத்தியில் அவருக்கு எப்படி அந்த உணர்வு ரசிக்கிறாரு, அந்த பொயட் அந்த ஒரு கார்டனில் ஃப்ளவர்ஸாக இருக்குது. அந்த ஃப்ளவர்ஸை பார்க்கும்போது என்ன வருது? பொயட்டுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் வருது, மூவ் வருது. அதுலேருந்து அவர் கவிதைகள், வில்லியம் ஷேக்ஸ்பியர், இது மாதிரி நிறையா பேர் இருக்கிறாங்க. அவங்க எப்படி அதை பண்ணுறாங்க அப்படின்னா அது பொய்யாலாம் பண்ணலை. அது அந்த உணர்வு அந்த அழகுணர்வு, அந்த இயற்கையின் சக்தி அவங்க உள்வாங்கிக்கிறாங்க. அது ஒரு அழகான விஷயமாக அவங்க பொயட் பண்ணுறாங்க. அந்த உணர்வு வர்றதுனால தான் அவங்க பண்ணுறாங்க. பொய்யா யாருமே ஒரு பொயட்ரி எழுதிட முடியாது. அது அவங்களுக்கு தோணாது. ரசனை இல்லாமல் எந்த விஷயமே செய்ய முடியாது. இப்போ நீங்கள் வீட்டில் செய்கிற சாப்பாடுக்கும் இப்போ கோயிலில் இப்போ நம்மளுக்கு நிறையா பிரசாதம் சொல்கிறாங்க, புளியோதரை தராங்க, இப்போ சர்க்கரை பொங்கல் தராங்க. ஆனால் அதே சுவையை நீங்கள் வீட்டில் எப்படி செஞ்சாலும் உணர முடியாது. ஸோ கோயிலுக்குன்னு அந்த ஒரு ஆற்றல் இருக்குது. அது மாதிரி பொயட்டு எழுதுகிறாங்க அப்படின்னா அவங்க அதை ரசிக்கிறாங்க. அவங்க ரசிக்கிற தன்மை இருக்கிறதுனால மட்டும்தான் அது பொயட்டிக் வேர்டாக மாறுது. அதனால் அதில் பொய் அப்படியெல்லாம் பொய்யா யாருமே எழுத முடியாது. ஒன்லி தென் இஃப் யூ ஃபீல் கில்ட்டி அபவுட் ஃப்ளவர்ஸ் யூ மே பாஸ் த்ரூ த கார்டன் பட் யூ வில் பாஸ் வித் க்ளோஸ்ட் ஐஸ். ஓகே, நீங்கள் இப்போ இந்த கார்டன் இருக்கீங்க,
அந்த கார்டனில் இருக்கிற ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஒரு அக்லியாக தெரியுது. கில்ட்டியாக இருக்கீங்க, அவமானமாக உணர்றீங்க. ஏன் அவமானமாக உணர்றீங்க? அந்த ஃப்ளவர்ஸோடைய அழகை வந்து நீங்கள் ரசிக்கிறதுனால உங்களுக்கு கில்ட்டியாக இருக்குது. ஏன் கில்ட்டியாக இருக்குது? நீங்கள் தான் வந்து நம்ம துறவற வாழ்க்கையை மேற்கொள்கிறோம், நம்ம இந்த மாதிரி ரசிப்புத்திறன் நமக்கு இருக்கக்கூடாது, உணவை ரசிக்கக்கூடாது, இந்த மாதிரி இப்போ ஃப்ளவர்ஸை ரசிக்கக்கூடாது அப்படின்றத உங்களுக்கு நீங்கள் அதை ரசிக்கும் போது உங்களுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் உருவாகுது. ஸோ நீங்கள் அப்போ என்ன பண்ணுவீங்க? யூ மே பாஸ் த்ரூ த கார்டன். நீங்கள் வந்து அந்த கார்டனை விட்டு வெளியேற நினைப்பீங்க. பட் யூ வில் பாஸ் வித் க்ளோஸ்ட் ஐஸ். உங்களுக்கு பிடிக்காதனால நீங்கள் என்ன பண்ண, உங்களோட ஐஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் போகணும். அண்ட் யூ வில் பி இன் அ ஹரி. இன்னொன்று வேகமாக நீங்கள் அந்த இடத்த விட்டு போக நினைப்பீங்க. இன் ஏ டீப் மேட் ஹேஸ்ட். டீப்னா உங்கள் அடி ஆழத்தில் மனதில் வந்து ஒரு பைத்தியக்காரத்தனம் தோணுது. ஸோ அந்த ஒரு அழகான கார்டனை நீங்கள் வந்து ரசிச்சிருவீங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு வேகமாக கண்களை மூடிக்கொண்டு அதோட வாசத்தை நுகராமல் அப்படின்னு நீங்கள் வேகமாக ஓடுவீங்க. அதுதான் யோகா வந்து உங்களுக்கு இப்போ கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு அது தெரியும் ஆல்ரெடி. நீங்கள் யோகாவில் வந்து என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்னு. இது எக்ஸாம்பிள் வந்து ஒரு கார்டனை வந்து சொல்கிறாங்க, ஃப்ளவர்ஸ் அண்டு அது மாதிரி நீங்கள் லைஃப்பில் வந்து ஒரு சில விஷயங்களை ரசிக்கக்கூடிய இயற்கையான நேச்சரான விஷயங்களை நீங்கள் இந்த மாதிரி தான் ஹேண்டில் பண்ணிட்டு நீங்கள் ஓடுறீங்க. அப்போ என்ன பண்ண, நீங்கள் வேகமாக பண்ணுறீங்க, உங்களுக்குள்ளே ஒரு பதட்டம் வரும், ஒரு பைத்தியக்காரத்தனம் வரும். இதை அவாய்ட் பண்ணுறதுனால somehow you have to go out of the garden. எப்படினாலும் இந்த கார்டனை விட்டு நீங்கள் போக தான் விரும்புகிறீங்க. தென் how can you be aware? அப்புறம் எப்படி நீங்கள் வந்து அவேராக இருக்க முடியும்? அவேர்னா என்னது? விழிப்புணர்வு. விழிப்புணர்வுனா நீங்கள் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களோட ஆசை என்ன, ஏன் எல்லாமே ஒரு விழிப்புணர்வோடு இருக்கிறது தான் அவேர்னஸ். ஸோ வந்து நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதில் என்ன இருக்குன்னே உங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ தந்திராஸ் இஸ் அக்செப்ட் வாட் ஸோ எவர் யூ ஆர் அ கிரேட் மிஸ்ட்ரி ஆஃப் மெனி மல்டி டைமென்ஷனல் எனர்ஜிஸ். ஸோ தந்திரம் என்ன சொல்லுதுன்னா, அக்செப்ட். நீ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏற்றுக்கொள், உன்னைய நீயே ஏற்றுக்கொள். வாட் ஸோ எவர் யூ ஆர், நீ எப்படி இருந்தாலும், உன் மனசில் என்ன வந்தாலும் ஏற்றுக்க. ஏ கிரேட் மிஸ்ட்ரி, ஒரு பெரிய ரகசியம். மெனி மல்டி டைமென்ஷனல் எனர்ஜிஸ் அக்செப்ட் இட். அதாவது வந்து உங்கள் உடலில் வந்து உங்கள் மனசில் இந்த பிரபஞ்சத்தில் இருந்து பலவித பரிமாணம் ஆற்றல்கள் வந்து இருக்குது. அது எல்லாமே எப்படி நீங்கள் உணர முடியும்? உங்கள் மனசு அல்லது பாடினால தான். அது எப்படி சொல்கிறாங்க? மிஸ்ட்ரி ஆஃப் மெனி. இப்போ உங்களுக்கு வந்து உணர்வுகள்லாம் என்ன தெரியும்? நல்லா சாப்பிடுவீங்க, தூங்குவீங்க, அவ்வளோதான். இல்லைன்னா வருத்தப்படுறது, கோவப்படுறது, இந்த மாதிரி எனர்ஜிஸ் இருக்குது. இது மாதிரி நிறையா மல்டி டைமென்ஷனல் எனர்ஜிஸ் வந்து இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, அடுத்து வந்து நம்மளோட செக்ஸு, ஓகேவா, அதில் ஃபீல் வரும்போது இருக்கிறதுலே அதிகமாக வந்து இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக அந்த செக்ஸ் அப்படின்ற உணர்வு மட்டும்தான் எல்லா வித்தையும் அது வந்து தக்க வச்சுக்கிட்டு இருக்கு, அந்த உணர்வு. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஓசோ என்ன சொல்கிறாரு, இன்னும் மல்டி டைமென்ஷனல் எனர்ஜிஸ் வந்து இருக்குது இந்த யூனிவர்சலில். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி, ஒவ்வொரு எனர்ஜியை அக்செப்ட் பண்ணி நீங்கள் போனால் தான் இந்த யூனிவர்சலில் இருக்கிற மல்டி டைமென்ஷனல் எனர்ஜிஸை வந்து நீங்கள் உணரவே முடியும். மூவ் வித் எனர்ஜி வித் டீப் சென்சிட்டிவிட்டி வித் அவேர்னஸ். அதில் எப்படி மூவ் பண்ண சொல்கிறாரு? நீங்கள் அந்த உணர்வு, முழு உணர்வோட, விழிப்புணர்வோட, லவ், அந்த ஒரு லவ்னா எப்படி, நீங்கள் லவ் பண்ணுற மாதிரி அந்த உணர்வை வந்து கவனித்து கொண்டே செல்ல வேண்டும். அப்படி செல்லும்போது தான் டீப் சென்சிட்டிவிட்டி வித் லவ் வித் அண்டர்ஸ்டாண்டிங், அப்போ தான் உங்களுக்கு புரியும். மூவ் வித் இட், அந்த உணர்வோடு நீங்கள் போய்கிட்டே இருங்க. தென் எவ்ரி டிசையர் பிகம்ஸ் அ வெஹிக்கிள் டு கோ பியாண்ட் இட். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு ஒரு ஆசை வருது, அது ஒரு காருன்னு வச்சுக்கோங்க, இல்லை வந்து ஒரு வெஹிக்கிள், பைக்கு, காரு, பஸ்ஸு, ஒவ்வொரு ஆசையும் இந்த ஒவ்வொரு வெஹிக்கிள். ஒரு ஆசை வருதா, பைக்கில் போகிற மாதிரி நினச்சிக்கிட்டே இருங்க.
அதோடு அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே இருங்க. அவர் ஒவ்வொரு ஆசையுமே ஒரு ஒரு வாகனம் போல் அதில் ஏறி உட்காந்துப்போங்க. அந்த ஸ்டாப் முடிஞ்சோன்னா நீங்கள் இறங்கிடுவீங்க, திரும்பி வேறு ஒரு வாகனம் அப்படி சொல்கிறாரு. தென் எவ்ரி எனர்ஜி பிகம்ஸ் எ ஹெல்ப். அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு எனர்ஜியோட பயணப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு எனர்ஜியுமே உங்களுக்கு உதவி புரியும். நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் மட்டும்தான் திஸ் அண்ட் தென் திஸ் வெரி வேர்ல்ட் இஸ் நிர்வாணா. இதுதான் உண்மையான நிர்வாணா அப்படின்றது சொல்கிறாங்க. யோகாவில் சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் வந்து இப்போ வந்து வேறு ஒன்றும் இல்லை, வெவ்வேறு மதங்களில் வந்து துறவற வாழ்க்கை முற்றிலுமாக பெரிய அங்கி இந்த மாதிரி அணிந்து முற்றிலும் அந்த மாதிரி இருக்கிறது தான் நிர்வாணா அப்படின்றாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, ஒவ்வொரு ஆசையிலையும் நீங்கள் பயணப்பட்டுக்கிட்டே ஃபுல் விழிப்புணர்வோட அந்த லவ்வோட உங்களோட டிசையரில் மூவ் பண்ணுறது தான் நிர்வாணா அப்படின்றாரு. அண்ட் தென் திஸ் வெரி பாடி இஸ் அ டெம்பிள். அப்போ மட்டும்தான் அந்த பாடி வந்து உங்களுக்கு ஒரு கோயில், எ ஹோலி டெம்பிள். அது ஒரு புனிதமான உங்கள் உடல் வந்து ஒரு புனிதமான கோயிலுக்கு நிகரானது தான், எ ஹோலி பிளேஸ். அது ஒரு ஹோலி பிளேஸ், ஓகேவா? நீங்கள் வணங்கக்கூடிய இடம், பூச்சிக்க வேண்டிய இடம். இன்னொன்று சொல்லணும்னா நம்ம கோயில்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம உடல் அமைப்பு வச்சு தான் அவங்க வந்து இந்த விஷயத்துக்காக தான் கோயிலே கட்டியிருக்காங்க. ஸோ உங்கள் பாடியவே நீங்கள் டெம்பிளாக மாற்றணும், அதை நீங்கள் வந்து டெம்பிள் மாதிரி கருதணும். யோகா இஸ் நெகேஷன். அது வந்து யோகா வந்து அது ஒரு எப்படி சொல்கிறது, ஆப்போசிட் நெகேஷன். தந்திரா இஸ் அஃபர்மேஷன். யோகா திங்ஸ் இட் டைம்ஸ் ஆஃப் டுவாலிட்டி. யோகா என்ன சொல்லுது, தந்திரா வந்து அது வந்து அஃபர்மேஷன்னா உறுதித்தன்மை. தந்திரா வந்து உறுதித்தன்மையாக அப்படியே இருக்குது. யோகா திங்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டுவாலிட்டி. தட் இஸ் வை த வேர்ட் யோகா இட் மீன்ஸ் டு புட் டூ திங்ஸ் டுகெதர். யோகா வந்து இரட்டைத்தன்மையை வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது. ஒன்று ஒரு இதிலேருந்து நீங்கள் விலகிக்கிட்டே இருக்கணும். இட் மீன்ஸ் டு புட் டூ திங்ஸ் டுகெதர். அது வந்து ரெண்டு திங்ஸை வந்து ஒன்றா இணைக்க பாடுபட்டுக்கிட்டே இருக்குது. டு யோக் டூ திங்ஸ் டுகெதர் பட் டூ திங்ஸ் ஆர் தேர், த டுவாலிட்டி இஸ் தேர். எப்போ வந்து ரெண்டு திங்ஸ் இருக்கோ அங்கே எப்பயுமே டுவாலிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். தந்திரா சேஸ் தெர் இஸ் நோ டுவாலிட்டி. தந்திரா சொல்கிறது எந்த இரட்டைத்தன்மையும் கிடையாது. இஃப் தேர் இஸ் டுவாலிட்டி, அதாவது வந்து தந்திரா என்ன சொல்லுன்னா, இந்த பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் இரட்டைத்தன்மையாக நீங்கள் யோகா பண்ணினீங்க அப்படின்னா அது இரட்டைத்தன்மை பிரபஞ்சத்திலேருந்து வெளித்தன்மையாக நீங்கள் பிரிஞ்சு வந்துடுறீங்க. அதோட எனர்ஜி வேறு, நீங்கள் இங்கே அவாய்ட் பண்ணுறது வேறு. ஆனால் தந்திரா என்ன சொல்லுது, நீங்கள் வந்து தென் யூ கேனாட் புட் தம் டுகெதர் அண்ட் ஹவவர் யூ ட்ரை. தந்திராவில் வந்து ரெண்டு டுவாலிட்டியாக கிடையாது, ஒற்றைத்தன்மை. அதாவது நீங்கள் இந்த முழுக்க இந்த பிரபஞ்சத்தோட நீங்கள் கலந்து போகிறீங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறது எல்லாமே இந்த யூனிவர்சலோட கனெக்ட் ஆகிறதுக்கு தான் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. அப்படியே ஆப்போசிட் வந்து யோகா, நீங்கள் அதிலேருந்து விலகி போய்கிட்டே இருக்கீங்க. அதனால தான் யோகா வந்து பட் தென் யூ கேனாட் புட் தெம் டுகெதர். ஆனால் அந்த இதை வந்து நீங்கள் ரெண்டாவே சேர்க்கவே முடியாது. தே வில் ரிமைன் டு ஹவெவர் புட் டுகெதர், தே வில் ரிமைன் டு. நீங்கள் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அதை ஒன்றாக்கணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி செஞ்சாலும் கண்டிப்பாக யோகாவில் வந்து ஒன்றாவே ஆகவே முடியாது. எப்படின்னாலும் டுவாலிட்டி இருந்துக்கிட்டே இருக்கணும். ஓகே, இதோட நம்ம இன்றைக்கி தான் முடிச்சுக்கலாம். என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு வந்து அக்செப்ட் உன்னுடைய ஃபீலிங்ஸ், அந்த உணர்வுகள் எந்த உணர்வாக இருக்கட்டும், அதோடு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த இதை வந்து இப்போ ஒரு சில வருத்தப்படுறோம் அப்படின்னா அது அவங்களால வந்து தாங்க முடியாத அளவுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கும். மகிழ்ச்சியை மட்டும் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், எந்த உணர்வாக இருந்தாலும் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதோட மூவ் பண்ணுறது தான் நல்ல விஷயம் அப்படின்றாரு. அதாவது வந்து தந்திரா. ஓகே, தேங்க்யூ.